லோகன், hey man, எப்படி இருக்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? How are you? டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம், அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு லேட்டா வந்து கொஞ்சம் லேட்டுங்கற? இதுக்காக நாங்க உலகத்தோட அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். இவர் எப்போதுமே பிஸியா இருக்கிறதுனால எங்களுக்கு இப்பதான் வரதுக்கு டைம் கிடைச்சது. சாரி, மீட்டிங் இருந்தது, அதுவும் இல்லாம கொஞ்சம் பிஸியா வேற இருக்குமா. சரி வாங்க. உங்களை நாங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருப்போம். ஆனா ரெனோவேஷன் வர்க் போயிட்டு இருக்கான், அதான் கூட்டிட்டு போக. ஏய் பரவாயில்ல விடுயா, நம்ம நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். நம்ம வீடு நல்லா இருக்கும்ல அதுக்கு அப்புறம்? ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நாங்க இப்போ ஆர்டர் பண்ணிக்கலாமா? நான் இப்போ சர்சி சாலட் சொல்லிக்கிறேன், அப்புறம் நல்லா வறுத்த பீஃப் கூட. இப்போ நீங்க சொல்லுங்க. நான் சொன்னா நம்ப மாட்டேன், நான் கூட இதே தான் சொல்லலாம்னு வந்தேன். நீங்க தான் முன்னாடியே சாப்பிட்டீங்களே, ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு நீங்க டயட்ல இருக்கீங்கல்ல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் வேற அதிகமா சாப்பிட்டேன். அதுவும் இல்லாம மதியம் 2 பேர் சாப்பிட்டா நான் ஒருத்தனே சாப்பிட்டேன். அதனால எனக்கு ஒரு டபுள் எக்ஸ்ப்ளோசிவ் மட்டும் போதும். ஓகே? டபுளா? எனக்கு சிங்கிளே கொடுங்க. நீ ஆர்டர் சொல்லு. அவர் சொன்னதே எனக்கு கொண்டு வாங்க. நான் வேற கொஞ்சம் டயட்ல இருக்கேனா, அதனால தான் இவ்வளவு மாமா நல்லா சாப்பிடுவீங்க. அப்புறம் என்ன நல்ல வெயிட் போட்டுக்க? ஆமா, கொஞ்சம் ஊர்ல நல்லா சாப்பிடுவாங்க. ஆமா, பார்த்தா தெரியுது. நாம வந்துட்டமா. ஜே வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ரீச் ஆயிட்டமா? அப்படி ஆகலனா கொஞ்சம் மியூசிக் போடுங்களேன். ஜே கொஞ்சம் அமைதியா இருக்கியா ப்ளீஸ்? எனக்கு தாகமா இருக்கு, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். தண்ணி. சரி, இந்த பக்கம் போய் எடுக்கிறேனே. எனக்கு தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டீங்களா? நீ பண்றது ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீ ஏன் இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்க? எதுக்கு நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க பாரு. நீ போய் அங்க உட்காரு. இல்ல, என்னால அங்கெல்லாம் போய் உட்கார முடியாது. அங்க உட்கார்ந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரி சரி, நீ வாய் மூடிட்டு பேசாம இரு. அடிக்காத. சரி, நீ நிறுத்துன்னு பேசாம இரு. நீங்க அங்காரக்கா வரீங்க? இந்த பக்கம் வா. அது மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க 2 பேரையும் நம்ம தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்க 2 பேரும் எதுவும் அடிச்சுக்கிட்டு. ஆமா, ஆனா ஜான் சார் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சனேம் நல்லாவே மாறிட்டா. என்ன அப்பப்போ கொஞ்சம் பைத்தியம் முடிக்கும், கொஞ்சம் அடிப்பா, அதெல்லாம் வாங்கிக்கதான் வேணும். இதெல்லாம் உங்களால கேட்டா நம்ப முடியுதா? சொல்லுங்க பாக்கலாம். ஜானை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அவன் போகணும்னு நினைப்பான், ஆனா போக முடியாது. ஆனா இப்போதைக்கு சனேமும் அவனை போன்னு சொல்ல மாட்டா. அது போதும் நம்மளுக்கு. ஆனா அசிஸ் சார் செமையா நடிச்சாரு, என்னால நம்பவே முடியல. அவரு பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இங்க பாருங்க, நாம இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் அசீஸ் ஒரு வயசானவன், கம்பெனியை முன்னேற்றுறதுக்காக பாடுபடுறவங்கிறது மட்டும்தான் தெரியணும். இல்லனா அங்க இருந்து ஜானி எஸ்கேப் ஆயிடுவான். அதனால இந்த விஷயத்த நாம ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கணும். ஆமா, சீக்ரெட் தான். அது என்னோட சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை நானே வச்சுக்கிறேன். சரியா? நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. என்கிட்ட போய் சொல்லிட்டாங்களே. நீங்க உடனடியா காரை நிறுத்துங்க. நான் இப்ப காரை விட்டு இறங்கி ஆகணும். நீங்க காரை நிறுத்த போறீங்களா இல்லையா? இப்ப நிறுத்தலன்னா நான் இந்த காரை விட்டு அப்படியே வெளியில குதிச்சிருவேன். நான் ஒரு தடவை சொல்றேன், வண்டி நிறுத்த சொல்லு. ஸ்டாப் த கார். உனக்கு காது கேட்கலையா? வண்டி நிறுத்த சொல்றேன்ல. சரி சரி. கதவை தர. ஐயோ மேடம், சீக்ரெட் சொல்றதுன்னா நீங்க அதை என்கிட்ட மட்டும் சொல்லிருக்கலாம். அவன் எப்படி ஓடுறான்னு பாருங்க. நிக்கவே மாட்டான் மேடம். ஓடாத. இந்த வறுத்த பீஃப் கறி சூப்பரா இருந்தது. செம டேஸ்ட். அந்த சாலட் கூட நல்லா இருந்திருக்கு. நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த ஊர் சாப்பாட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நீங்களும் டேஸ்ட் பண்றீங்களா? இல்ல வேணாம், தேங்க் யூ. பரவாயில்ல, நீங்களே சாப்பிடுங்க. ஏய், அண்ணா கால் பண்றாரு. அட, சனமும் எனக்கு கால் பண்றா. அண்ணா. அக்கா. ஹலோ சனம், எப்படிமா இருக்க? ஜான் வந்துட்டாரு. இப்போ எங்க இருக்கீங்க? நான் இப்போதைக்கு போட்ல தான் இருக்கேன் தம்பி. சனம் வீட்டு பக்கத்துல. எது சனம் வீட்டு பக்கத்துலயா? ஆமா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜானா? எப்படி? எதுக்கு? அவன் என்ன முழுசா மறந்துட்டாடா. முகத்தை கூட பார்க்கல தெரியுமா? என் முகத்தை கூட அவர் பார்க்கல. அவர் என்ன மறந்துட்டாரு, மொத்தமா மறந்துட்டாரு. தம்பி, என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாதுடா. அப்ப எதுக்காக இருக்கீங்க? கிளம்பலாம்ல. அவர் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படின்னா அவர் இங்க இருந்து போக சொல்லு. என்னால போக முடியாதுடா. அப்பா அங்க இருக்காருல்ல. அவர் போக மாட்டாரு. அவர் அப்பா இங்கதான் இருக்காரு. அவர் அப்பா அங்கேயா இருக்காரு? ஏதா அப்பாவா? எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன். அதனால வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு சரி சனம், நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகேவா?
என்னாச்சுப்பா? தப்பா எடுத்துக்காதீங்க. அர்ஜென்ட்டான ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துருச்சு. நாங்க போயே ஆகணும். நம்ம திரும்பவும் மீட் பண்ணணும். ஆமா கண்டிப்பா நம்ம மீட் பண்ணியே ஆகணும். ஆமா, எங்களை பார்க்கறதுக்காக கனடால இருந்து வந்திருக்கீங்க. உங்களை இங்கேயே விட்டுட்டு போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம். டைம் பாப்போம். பாய். நீ வெறும் காஃபி தானே குடிச்ச, நானே பே பண்றேன். அட என்ன ப்ரோ நீ உனக்கு வேணும், நீ முதல்ல வாங்கியிருக்கணும்ல. நான் தானே முதல்ல எடுத்தேன், அதனால என்ன பண்ணலாம், நானே எடுத்ததுனால நானே பே பண்றேன். இட்ஸ் ஓகே, யுவர் விஷ். ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட POS டிவைஸ் இருக்கா? எம்ரி, நான் போய் சனேமை பார்த்துட்டு வந்துடுறேன். டார்லிங், முதல்ல அண்ணனுக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு போவா. வா. அண்ணா அண்ணா, நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? கொஞ்ச நேரம் எப்படி இருக்கீங்கன்னு பாப்போம். உங்க ஹாஸ்டல் செமையா கலக்குது போங்க. எப்படி இருக்கீங்க? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்லடா. டார்லிங் இங்க வா. ஹலோ ஜான். ஹாய் லைலா. நான் சனேமை பார்த்துட்டு வரேன். ஆமா, அப்பா எங்க இருக்காரு? அங்க. சனேம், செல்லம், எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன்க்கா. பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா. இப்படி நான் அடிக்கடி பண்ணலன்னா மூச்சு விடுறதையே மறந்துடுறேன். ஓ, அப்படின்னா நல்லது. அதான் ஜானோட போட்டா? போய் பார்க்கலாமா? நானும் அதான் யோசிச்சேன். ஆனா நாங்க போறத பார்த்துட்டு அவர் ஏதாவது சொல்லிடுவாரோன்னு தான் நான் போகல. கரெக்ட். அவரை பாத்தியா? பார்த்தேன். அப்படியே காட்டுவாசி மாதிரி இருந்தாருல்ல, ஒரு வழியா மாறிட்டாரு போல. ஆமா, அவரோட தலைமுடி, அவரோட தாடி, அவர் ரொம்ப மாறிட்டாரு. அவருக்கு அது செட் ஆகல. இங்க வாசனம், இங்க பாரு. அவர் இங்க தங்கறது உனக்கு செட் ஆகாதுல்ல? சரி, நான் உங்களுக்கு வேற இடம் பார்க்க சொல்றேன். அது இப்போதைக்கு முடியாதுக்கா. ஏன்னா ஜானோட அப்பா இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்தாகணும். அதனாலதான். ஆக்சுவலி இந்த ரோட் கடைசியில ஒரு வீடு காலியா இருக்கா. அங்க அவங்க தங்கிக்கிட்டுமே. இந்த விஷயத்த நம்ம அவங்க கிட்ட சொல்லி பார்க்கலாம். இது அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அஜய் சாரும் அங்க போயிடுவாரு, அப்படியே அவரும் போயிடுவாரு. ஆனா அது மேடத்தோட இடம். அவங்க கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்கணும். அப்படின்னா கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லு, கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க பாரு. எல்லாமே ரொம்ப வேகமா நடக்குதுக்கா. என்னால என்னையே உணர முடியல. ஐ மீன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்காக அவர் வரலன்னு சொன்னாரு. அவர் அப்பாக்காக தான் இங்க இருக்கிறதா சொன்னாரு. அப்பனா நல்ல விஷயம் தானே. அவர் போயிடுவார்ல. அதான் உன்னை ஆல்ரெடி உயிரோட கொன்னுட்டாரே. சனேம், இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நான் உன் பக்கத்துலயே இருப்பேன். எப்பவும் உன்னை விட்டு போகவே மாட்டேன். இங்க வாமா, ஒன்னும் ஆகாது. அப்பா, ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா? டாக்டர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் டாக்டர்ஸ் கூட தான் இருந்தேன். அப்பெல்லாம் நான் என்ன நினைச்சேன், என் மனசு என்ன பாடுபட்டதுன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு தேவையானதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஏர், சத்தான சாப்பாடு, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் தான் இதுக்கு ரெமெடி. யூசி, அப்படின்னா நம்ம ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணிடலாம். ஒரு கார்டன் இருக்க வீட்டா பார்த்து நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே. அப்படி நீ புது இடம் பார்க்கறதா இருந்தா இங்கேயே பக்கத்துல எங்கேயாவது பாரு. இங்கேருந்து பக்கமா இருக்கணும், ரொம்ப தூரத்துலாம் வேண்டாம். சொன்னா கேளு, புரியுதா? அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல இப்படி ஒரு இடத்துல தான் இருக்க ஆசைப்படுறீங்களா என்ன? ஆமா, நம்ம கம்பெனி பக்கத்துல தானே இருக்கு. அப்பப்ப நான் வரணும் போகணும்னா அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு வயசாயிடுச்சுல்ல. என்ன கம்பெனிப்பா? கம்பெனின்னு போர்டு போட்டுருந்தா மட்டும் போதுமா? அதுவும் இல்லாம நீங்க ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ ஒர்க் பண்ண போறேன்னு சொல்றீங்க. சொன்னேன். ஆமாப்பா, நான் தான் சொன்னேன். ஆனாலும் அந்த
கம்பெனி போர்டை பார்த்ததுக்கு அப்புறம் நான் சாகறதுக்குள்ள மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு தோணுச்சு. ஐயோ கடவுளே, அப்பா தயவு செஞ்சு நீங்க அப்பெல்லாம் பேசாதீங்க. எப்படியாவது ஒரு நாள் நடக்கத்தானே போகுது. பாத்தீங்களா யார் ஆத்தாடி இவ்வளவு நான் இல்லன்னு சொல்லுடா. டேய் அட்டெண்ட் பண்ணாதடா, வேணாடா, சொன்னா கேளுடா. டேய் நான் போட்டு கொடுத்துறாதடா, அவளை இங்க வர சொல்லாதடா, சொன்னா கேளுடா. ஓகே ஓகே, பயப்படாதீங்க, நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஓகே, அதுவும் இல்லாமல் உங்களை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அவங்க வந்து பாக்குற நடமுடிப்பாங்க. நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் உன்னை நம்புறேன், அவகிட்ட சொல்லிடாத. ஆமா, இவ்வளவு நேரம் ஏன்டா போன் எடுக்கல? எவ்வளவு நேரமா கால் பண்றது, ஏன் எடுக்கல? அண்ணன் வந்திருந்தாருமா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன எப்பப்பா வந்தா? எங்க இருக்காம? சனேமோட வீட்டுல தான் இருக்காரு. சனீம் வீட்லயா? அங்கேயா இருக்காம? அப்பனா ஊருக்கு வந்ததும் அவன் அங்க முதல்ல போயிருக்கானா? அவன் அம்மாவை கூட பார்க்காம அங்க போயிருக்கானா அவன்? ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் அப்பா கூட இந்த இடத்துல தான் இருக்காருமா. உங்க அப்பா அந்த சனமோட வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்க என்ன ஆச்சுன்னு ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லு. அப்புறமா சொல்றேன், சரியா? இல்ல, நான் உடனே வரேன். எனக்கு அட்ரஸ் அனுப்பு, என் பையனை பார்க்க நான் வரேன். அப்பா எழுத்து சரியில்லை, அதோட உங்களை பார்க்கவும் விரும்பலாமா அவரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அண்ணனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துடுறேன். அசீஸ் சாருக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லையாமா? ஓகே, நீங்க எல்லாரும் அந்த சனீமோட ஃபார்ம் ஹவுஸ்ல சந்தோஷமா இருக்கிற ஒரு விவசாய குடும்பம் மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுங்க. கடைசியில நான் தான் பலியாடாயிட்டேன்ல, உங்களுக்கு அப்படி என்னடா நான் துரோகம் பண்ணேன்? ஏமா கொஞ்சமாவது அமைதியா இருங்களேன். எப்படியோ போய் தொலைங்க. எம்ரி டார்லிங். சொல்லு டார்லிங். சனே, எப்படி இருக்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி வா, உள்ள போய் அப்பாவை பார்க்கலாம் வா. ஓகே. கியூபால சால்சா டான்ஸ் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு தெரியும், நான் அப்புறமா உனக்கு சொல்லித்தரேன். அப்பா பாருங்க யார் வந்திருக்காங்க. கடவுளே கடவுளே, என்ன பார்க்க யார் வந்திருக்கான்னு பாரு. லைலா வந்திருக்காளா? வெல்கம். நீங்க எப்படி இருக்கீங்க அசீஸ் சார்? இன்னுமா என்ன சார்னு கூப்பிடுற? இதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் என்ன கூப்பிட போறியா? சரிமா, உனக்கு பிடிக்கல, நான் ஒன்னும் கம்பல் பண்ண மாதிரி அப்பான்னு கூப்பிட வேணாம். ஓகே மேட்ச், ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். அச்சோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். வாங்க, வெல்கம் அப்பா. அம்மாடி செல்லம், மை டியர் லைலா. டேய், இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்லயே இதுதான்டா ரொம்ப அற்புதமான கிஃப்ட். தேங்க் யூ. ஜான், நீ இப்படி ஒரு கிஃப்ட்டை கொடுப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்கிட்ட போன்ல பேசும்போது உன் வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தைய கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன. இதே இஸ்தான்புல்ல தான் உன் காதலை நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னிய. இன்னைக்கு பசங்களா உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஒரு தடவை காதல் கிடைச்சதுன்னா அதை கண்டிப்பா கையில பிடிச்சு வச்சுக்கணும், அதெல்லாம் விட்டுறக்கூடாது. ஜான், நீ லவ் பண்ற பொண்ணோட பேர் எனக்கு சொன்னல? சனே, எதுக்கு வந்தீங்க? எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? என் மனசை உடைச்சிட்டு என்ன அப்படியே விட்டுட்டு போனவர் தானே நீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில சனீம்னு யாரும் இல்ல, வேற என்ன வேணும் உங்களுக்கு? நீதான் என்ன நம்பாம விட்டுட்ட சனே. அந்த புக்கை நான் எரிச்சிருப்பேன், நீ அன்னைக்கே நம்பிக்கிட்டு இருந்த. ஆனா நான் சொன்னதை நம்பல. நீ ஏன் என்ன நம்பல சொல்லு? அப்ப நீங்க பண்ணாம வேற யார் பண்ணிருப்பா? ஈத் சொல்றீங்களா? அவர்தான் அதை எரிச்சாரா? அதனாலதான் நீங்க அவரை தள்ளி விட்டீங்களா? அவனை தள்ளி விட்டது இன்னும் எனக்கு கெட்ட கனவா தான் இருக்கு சனீம். அதை நினைச்சு ஒரு வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் என்ன பண்ணாலும் என்னால அதை மறக்க முடியாது சனீம். ஆனா அவன் பொய் சொல்லிட்டான். நீ இன்னும் அவன் சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்க. இன்னமும் உங்க மேல தப்பு இல்லைன்னா ஏன் போனீங்க? நீதானே சனீம் போ சொன்ன. போகாம இருந்திருக்கலாம்ல நான் சொன்னதுக்கு அப்புறமும்.
நீங்க போக மாட்டேன்னு பிடிவாதமா அந்த இடத்துல இருந்திருக்கலாம். நான் உங்களுக்கு ரீச் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ண, எத்தனை தடவை கால் பண்ண, நீங்க எனக்கு கால் பண்ணவே இல்ல. நான் இப்ப மொத்தமா மாறிட்டேன் சனேம். அந்த காதல் என்ன ஒரு கெட்டவனா மாத்திருச்சே சனேம். நான் ஒரு மனசாட்சி இல்லாதவனா, பொறாம பிடிச்சவனா, அப்படி இருந்தவன நான் அன்னைக்கே கொன்னுட்டேன். என்ன மாதிரி நீ அவனை மறந்துரு. நான் ஆல்ரெடி மறந்துட்டேன். ஆனா அதுக்கான விலையை நான் கொடுத்தேன். உங்க வாழ்க்கை முழுக்க இருக்க காதல நீங்க ஒருத்தர் மேல நிரப்பி முழுசா வச்சிருந்தீங்கன்னா, அந்த சமயத்துல அவங்க உங்களை விட்டு போயிட்டா உங்க வாழ்க்கை ரொம்பவே மோசமாயிடும் ஜான். நான் என் அப்பாவை கூட்டிட்டு நைட்டே போயிடுறேன். உங்க அப்பாவை நீங்க கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. அவருக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. அவருக்கு எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம். லைலா, நைட் என்ன சாப்பிட போறேன்னு சொல்லு. அம்மா, இப்ப நாங்க சனம் வீட்ல இருக்கோம். கண்டிப்பா என்னால வர முடியாது. அதனால எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அப்போ சனிமையும் கூட கூட்டிட்டு வாயே, நாங்களும் அவளை பார்த்து நாள் ஆச்சுல. இல்லம்மா, எங்களால இப்ப வர முடியாது. அசீஸ் சார் இருக்காரு, இங்க ஜானு வந்திருக்காரு. அதனால நாங்க இங்க கண்டிப்பா இருக்கணும். என்ன, ஜான் வந்துட்டாரா? எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்ப சனம் கூட இருக்கேன். நான் அங்க வந்து எல்லாம் தெளிவா சொல்றேன். இல்ல லைலா, நீ வர வேண்டாம். நீ அங்கேயே இரு, என்ன சரியா? அவள தனியா விட்டுடாம கூடவே இருக்கணும். தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா. சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். அங்க என்ன நடக்குதுன்னு நீ எனக்கு மறக்காம போன் பண்ணி சொல்லணும். நான் காத்துக்கிட்டு அட இருப்பேன். கடவுளே கடவுளே, அவங்க கொஞ்சம் தனியா தான் விட. ஏன் அப்படி பண்ற? பாரு, வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டீயை சூடா குடிச்சா சூப்பரா இருக்கும். ஜான் வந்துட்டாராம். ஜான் ஜான் வந்துட்டானா? எவ்வளவு தைரியம் தான் வந்திருப்பான். எதுக்கு வந்தான்? எப்ப வந்தானா? சும்மா சொல்லக்கூடாது மேடம், உங்க கை பக்குவமே பக்குவம் தான். சமைச்சதெல்லாம் அருமையா இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா ஜான் வரமாட்டேன்னு தான் சொன்னான். ஏன்னா வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொன்னான். பட் நான் தான் இன்சிஸ்ட் பண்ணேன். நல்லா சாப்பிட சொல்லுங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்குமா? ரொம்ப தேங்க்ஸ் நிஹாத். எல்லாமே அற்புதமா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க தம்பி. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குமா? நல்லா சாப்பிடு சனேம். அவ கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாமா. தேங்க்யூ லைலா, சாப்பிடு. இது கூட ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. தேங்க்யூ so much ஃபார் தட். ரொம்ப நேரமா எல்லாரும் ஒவ்வொருத்தரா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க எல்லாரும். என்ன மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல விடுங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? ஆக்சுவலா இதுவும் நம்ம ட்ரெடிஷனல் ஒன்று தானே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த மாதிரி ஹோம்லி மீல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ இங்க சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப திருப்தி. நான் கூட இதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். தப்பான வார்த்தையை சொல்றீங்க. மிஸ் பண்றங்கிறது ரொம்ப டீப்பான ஸ்பெஷலான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தமும் இருக்கு. அதனால சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. இங்க பாரு சனம், ஜான் சார் வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால அப்படி சொன்னாரு. இதுல வேற எந்த அர்த்தமும் இல்ல. ஆமாம்மா, வழக்கு போல சாப்பாடு சூப்பரா இருந்தது. அதுக்காக உங்களுக்கு தேங்க்யூ ஆண்டி. இந்த சாப்பிடு, நீ தான் நல்லா சலிக்காம சாப்பிடுவீங்க. எங்க வீட்ல கூட இதே மாதிரி தான் இருக்கும் சார். இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னா சாப்பிடுறதே மறந்துடுவோம். சாப்பிட மறந்துட்டோமே, நாங்க எல்லாரும் திரும்பவும் ஆரம்பிப்போம். இப்படி ஒரு அற்புதமான டின்னரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேம் விளையாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேமா? சனம், உன்கிட்ட வீட்ல ஏதாவது கேம் இருக்கா? தெரியல, மேபி இருக்கலாம். நாம விளையாடினா நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து எங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. சரி, நாங்க கிளம்புறோம். ஒரு தடவை நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். கண்டிப்பா வரணும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கடா, சும்மா புரியாத மாதிரி இன்னும் கொஞ்ச பேசுறேன். நேரம் இருக்கலாம். உடனே கிளம்புறீங்க? நாங்க இன்னொரு நாள் வரோம் சார். ஓகே. சரி, இப்போ எங்க தங்க போறீங்க? நான் போட்லயே தங்கிக்கிறேன்டா. அப்பா விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால நான் இங்கே இருக்கேன். நாங்க வரோம்.
ஜான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? கண்டிப்பா அங்கிள். எனக்கு பொதுவா பேசி மழுப்புறதெல்லாம் சுத்தமா வராது. சோ நான் டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் உன்னை என் மகன் மாதிரி தான் பார்த்தேன். நானும் என் பொண்டாட்டியும் உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம். நீ வருவேன்றதுக்காக எங்க வீட்டு கதவெல்லாம் திறந்து வச்சிருந்தோம். ஆனா நீ என்னுடைய செல்ல பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. நீ இங்கிருந்து போன பிறகு அவன் நிஜமாவே ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டா. தெரப்பிக்கு போறா, ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தா. ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ அவ இப்ப நல்லா இருக்கா. அதனால திரும்பவும் என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு நான் விரும்பல. அதனால நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணை விட்டு தள்ளிடு. தயவு செஞ்சு அவளை விட்டுரு ஜான். சனம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா என் பொண்ணை விட்டு கொஞ்சம் தள்ளிடு தம்பி. இப்போதைக்கு என்னால இதை மட்டும் தான் சொல்ல முடியும். எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அங்கிள். நான் மறுபடியும் சனிமை எந்த விதத்திலையும் வருத்தப்படவோ இல்லை கஷ்டப்படவோ வைக்க மாட்டேன். நான் அப்பவும் அந்த மாதிரி நினைச்சதில்ல, இப்ப கூட தான். நான் இங்க எங்க அப்பாவை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். அதனால நான் சீக்கிரமா கிளம்பிடுவேன். என் பொண்ணு திரும்ப கஷ்டப்படுறத என்னால திரும்ப பார்க்க முடியாது ஜான். சரி விடுப்பா. ஆனா சீக்கிரமே நீ இங்கிருந்து கிளம்பிடு. அடே எம்ரே, போன் எடுக்காம என்னடா பண்ற? எடு. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான் இவன்? அட, போன் எடுத்துட்டு கட் பண்றான். ஏன் போனை கட் பண்றான்? அட, ஹலோ நீயா? மேடம். வாப்பா, உள்ள வா ஈத், வா வா. சொல்லுங்க மேடம். நீ அதை கேள்விப்பட்டியாப்பா? கேள்விப்பட்டியா? அசிஸ் வந்துட்டாருன்னு சொன்னாங்க. அதோட ஜானும் திரும்பி வந்துட்டான்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சனம் வீட்ல இருக்காங்களாம். எனக்கு இப்போ அப்படியே பைத்தியமே பிடிக்குது. கொஞ்சம் இருங்க, என்ன சொன்னீங்க? ஜான் திரும்ப வந்துட்டானா? உனக்கு தெரியாதா? தெரியாதே. நீயும் அவன் வீட்ல தானே இருந்த. இல்ல மேடம், நான் என் வீட்ல இருந்தேன். இப்போ ஜான் திரும்ப வந்ததுனால அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியலையே. ஆனா நம்ம எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்னால அங்க போக முடியாது. ஓகேவா இப்போ? ஒரு குழந்தை மாதிரி இருக்கல்ல. அப்பா, இங்க ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாதுப்பா. நானா இல்ல நீயா? நான் தான். ஜான், சனீம்க்கு உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா? நான் அப்புறமா சொல்றேன்ப்பா. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்க. நான் கிளம்புறப்பா. குட் நைட். ஓகே, குட் நைட் பா. நல்லா தூங்குங்கப்பா.
எப்ப பார்த்தாலும் ஒரே கிராபிக்ஸ் ஒரே கால்குலேஷன். எப்பா இந்தாப்பா நீயே புடிப்பா, இதை என்லாம் கொடுக்காத. இதை இங்க இருந்து எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வையோ. என்னையா எழுதிருக்க? இதுதான் என்னோட ஸ்பீச். நிஜமாவா சொல்ற? கமர்ஷியல் இல்ல, கஸ்டமர்ஸ்க்காக இல்ல, ஆனா அவார்டுக்கான ஸ்பீச் நீ ரெடி பண்ணிட்டல. பிராவோ பிராவோயா, என்னால இதை நம்ப முடியல. ஆனா என்னையாவது போய் பண்ணி தொலை போ. இந்த மாதிரி அபசகுணமா பேசாத. கனவு காண சொல்லி அப்துல் கலாமே சொல்லிருக்காரு. அப்படி கனவு காட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். நாமெல்லாம் ஒரு நல்ல டீம். கரெக்ட் தான்யா, நாம ஒரு அற்புதமான டீம் தான். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஒரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கையில வச்சிருந்த எல்லாத்தையுமே இழந்த அசீஸ் சார், அப்புறம் ஒரே ஒரு புக்கை எழுதி ரொம்பவே பாப்புலரான நம்மளோட சனேம், அடுத்தது அரமண்ட ஆபீஸ் பாயான நீனு பாப்பா நியூ கினியாக்கு போய் அங்க போய் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவெடுத்த கையோட டிவோர்ஸும் பண்ணிட்டு வந்த நானு. இப்படிப்பட்ட ஒரு டீம் எங்கேயாவது யாருக்காவது அமையுமா? இந்த ஒரு வேலைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை துறந்துட்டு வந்திருக்கோம். என்ன ஒரு அற்புதமான டீம். தயவு செஞ்சு நெகட்டிவா மட்டும் பேசாத. நீ நெகட்டிவா பேசி என்ன எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? பேசாதன்றல. இதை தவிர நமக்கு வேற வழி இல்ல ராஜா. இத பாரு, நீ பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சனா கண்டிப்பா இந்த மாதிரி தான் யோசிக்கணும். அப்பதான் உன்னால பிசினஸ்ல நல்லா சம்பாரிச்சு நீ வாங்கின கடை எல்லாத்தையும் அடைக்க முடியும். கடனை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நான் இந்த மாதிரி பாசிட்டிவா யோசிக்கிறேன்னு லூசு மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ பேசுறதோட மட்டும் இல்லாம என்ன வேற இந்த மாதிரி ஊசி பேத்தி விட்டு காஞ்ச மூச்சுன்னு கத்த வைக்கிறாங்க பாரு. எல்லாரும் பாக்குறாங்கப்பா. போதும்பா, நிறுத்திக்கலானே. சாரி டார்லிங். தாத்தா சாரி. அடுத்தவன் டேபிள பாக்குறது தான் உங்களுக்கு வேலை. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். பொதுவா இத சொல்லும் போது எல்லாரும் கை தட்டுவாங்களா? அதை கேட்கும் போது எனக்கு யாரும் கை தட்டல, மூடிட்டு. சனேம், இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு ஃபுல்லா நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. அதான் நேர்ல பார்த்துட்டு. வாங்க உட்காருங்க. ஜான் வந்துட்டாரா? எங்க எங்கயா? இங்க என்ன அவன் வீட்லயே இருக்கான்? இல்ல, அவரோட போட்ல தான் தங்கி இருக்காரு. ஆமா, எதுக்கு வந்திருக்கான்? அது ஒரு பெரிய கதை. ஆனா எனக்காகலாம் அவர் வரல. அது நிச்சயமா சொல்லுவேன். கூடிய சீக்கிரமே அவர் இங்க இருந்து போயிடுவாரு. சனே, இங்க பாரு, திரும்பவும் அவன் உன்னை வருத்தப்படத்தான் வைக்க போறான். புரியுதா? ஒரு வருஷமா நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். இப்பதான் கொஞ்ச நாளா நீ பழையபடி புக்ஸ் எழுத ஆரம்பிக்கிற, புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற. இதெல்லாம் நீ தனியா தானே பண்ண. அப்படி பார்த்தா இது சக்சஸ் தானே உனக்கு? எனக்கு தெரியும். கண்டிப்பா இதெல்லாம் உங்களோட ஹெல்ப்பால தான் நடந்தது. நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இப்படி என்னால இருந்திருக்கவும் முடியாது. எல்லாமே நல்லதா நடக்கும். நாம அதை பண்ணலாம். ஆனாலும் நீ திரும்பவும் அது என்னைக்குமே நடக்காத. போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியமாவே ஆயிட்டா. தெரப்பிக்கு போனா, ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தா. ஆனா கடவுளுடைய புண்ணியத்துல இப்ப நல்லா இருக்கா. எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்காக திரும்ப இங்க வந்தீங்க? என் மனசை உடைச்சிட்டு என்ன தனியா விட்டுட்டு தானே போனீங்க. ஆக்சுவலா நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்காகத்தான் வந்தேன். அதை மறந்துட்டேன் பாரு. ஸ்பெயின்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நீ அங்க போய் உன் புக்கை படிச்சு காட்டி ஒரு ஸ்பீச் கொடுக்கணுமா? என்னால முடியாது. சனேம், இந்த புக் இந்த உலகம் முழுக்க பப்ளிஷ் ஆயிருக்கு. எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்க்க ஆசைப்படுறாங்க. இந்த உலகத்தை சுத்துறதுக்கு உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ அதை வேண்டாம்னு சொல்ற? நான் உலகத்தை சுத்துறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருக்க பிரச்சனைகளை நான் ஓவர் கம் பண்ணி ஆகணும். ப்ளீஸ். நாம கடந்த வருஷத்தை நம்ம 2 பேருமே கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே புரியும். என்னால இங்க இருந்து வர முடியாதா? இங்கதான் நான் நிம்மதியா இருக்கு. அதனால இதை விட்டுட்டு என்னால எங்கேயுமே வர முடியாது. அதனால என்னை விட்டுருங்க. சரி, அப்படின்னு ஒண்ணு பண்ணலாமா? நாம பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஹங்கேரி, அதுக்கப்புறம்
நம்ம பொறுமையா போலாம். என்ன சொல்ற? நான் காஃபி குடிக்க போறேன், உங்களுக்கு வேணுமா? ஓகே. உன் கால் சரியாயிடுச்சா? சந்தோஷம். இந்த இடத்துக்கு நீ எதுக்காக வந்திருக்க ஜான்? ஆக்சுவலாக நான் உன்கிட்ட திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நீ வருத்தப்பட வச்சுட்ட. என்ன திரும்ப பார்க்க வராதன்னு நான் சொன்னேன்ல. நான் ஆக்சுவலாக உன்னை பார்க்க வரல ஈத். உனக்கு என்ன பார்க்க வேணாம்னா நான் வர்ற இடத்துக்கு நீ வராத ஈத். அப்ப நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க ஜான்? அதுவும் சனேம் பக்கத்துல. சனேம், ஹீத், இப்ப நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், தயவு செஞ்சு விடுங்க. அவன் வந்தது மட்டும் இல்லாம திரும்பவும் உன் வாழ்க்கையை அழிக்க பார்க்கறான். ஹீத், வேணாம், விடுங்க. அப்படி விட முடியாது சனேம். இதை இப்படியே விட முடியாது. இறந்துட்டேனே வச்சுக்கோ. காதல் என்ன ஒரு மோசமானவனா மாத்திருச்சு சனேம். ஒரு மனசாட்சி இல்லாதவனா, பொறாமப்படுறவனா என்ன மொத்தமா மாத்திருச்சு. நான் அந்த ஜானை கொன்னுட்டேன். தயவு செஞ்சு நீயும் அவனை மறந்துரு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எப்பவும் உங்களையும் சேர்த்து மறந்துட்டேன். அடடே, வாங்க கொண்ட மண்டை, வாங்க வாங்க. பொதுவா எல்லா விஷயங்களும் மாறிடுச்சு. ஆனா உங்க விஷயம் மட்டும் மாறல, அப்படியே தான் இருக்கு தெரியுமா? அது நினைச்சது திரும்ப திரும்ப வருது. ஏன்னா தெரியல, இந்த இடத்துல வந்துட்டீனாலே உள்ளுக்குள்ள சில்லறையை கொட்டி விட்ட மாதிரி ஒரே சிரிப்பு தான் வருது. சரி விடுங்க கொண்ட மண்டை, நான் பசாருக்கு போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த பக்கம் மட்டும் பார்க்காது. சரி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? நீ என்ன பைத்தியமா? நீ இது என்னோட தெரபிஸ்டா கேக்குறியா இல்ல என்னோட ஃப்ரெண்டா கேக்குறியா? நான் என்னதான் கேட்டாலும் நீ ஒரே மாதிரி தான் பதில் சொல்ல போற. நான் இந்த இடத்துல ஒரு நாள் தான் இல்ல, அதுக்குள்ளே நீ அவனை இங்க தங்க விட்டுருக்க சனே. உன்னை பத்தி நீ யோசிக்க மாட்டியா? உன்னை பத்தி கவலையே இல்லையா சனே? எவ்வளவு தைரியம் இருந்தா அதனால நீங்க பக்கத்திலே தங்க வச்சிருப்ப. நீ ஏன் இப்படி பண்ற? நான் ஒரு ஃப்ரெண்டா உனக்கு இப்போ ஒன்னு சொல்லட்டுமா? ஏதோ ஒரு தெரபிஸ்டா நான் உன்னை கேட்டேன்னா உனக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரேடியா என்கிட்ட சொல்லுன்னு கேட்டிருப்பேன். இந்தா இத புடி. நான் என்ன வேணும் நான் பண்ண? அவரோட அப்பாக்கு சடனா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனாலதான் என்னால எதுவுமே பண்ண முடியல. சரி பணம் புள்ளியா, என்ன பையன் தான் இருக்கீங்க. நீ இப்படி பண்ணீங்கன்னா மார்க்கெட் போறது முன்னாடி இதெல்லாம் கேட்டு போயிடுமே. அது சோழகுல போக பக்கத்துல நின்னாலே ஒரு ஜிப்பு ஜிப்பா வருது தெரியுமா? என்ன சோழகுல போக நடந்து வருது. ஐயோ இவரா சார் திரும்ப திரும்ப வருது உங்களை பார்த்தா.
நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? வேண்டாம். இல்ல வேண்டாம், தேங்க்யூ so மச். அவ வேண்டான்னு சொன்னா, அவ தேவையில்லைன்னு சொன்னா. எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அதனால இப்ப உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லை. புரிஞ்சுதா? இங்க எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. என்ன சனே? ஆமா, கரெக்ட் தான். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் போய் என் அப்பாவை பார்க்கட்டுமா? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க்ஸ். நாம சின்ன சின்ன கடைகள்ல இருந்து, அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஏஜென்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிராசரி கடை, கசாப் கடை, இந்த மாதிரி கடைகள்ல இருந்து ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், நாம ஈஸியா பிசினஸ் ரீச் பண்ணிடலாம். ஆமா. நீ ஏதோ ஐடியா சொல்ற ஜேஜே, ஆனா அந்த ஐடியா எதுக்குமே வேலைக்கே ஆகாது. நீ சொல்ற மாதிரி சின்ன சின்னதா ஆரம்பிச்சு அப்புறம் எப்படி பெரிய லெவலுக்கு போறது? பாஸ் கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க, மறந்துடாத. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இப்படி பேசிட்டு இருப்ப? அடடா பசங்களா, சொல்லுங்க. கம்பெனியை பத்தி எனக்கு ஒரு சின்ன கவலை கூட கிடையாது, புரிஞ்சுதா? அதனால கம்பெனி பிரச்சனைகளை நீங்களே பாத்துக்கங்க. ஜானுக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன், மற்றபடி வேற எந்த காரணமும் இல்ல. சார், உங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? எதுக்கு கேக்குறேன்னா, ஜான் சார் இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறேன். திரும்புவோமா? அட என்ன கர்மண்டா காதல் இது. நாம இப்ப என்ன சார் பண்றது? இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல. ஜான் சார் ஒரேடியா போயிட்டாருன்னா சனேம் அப்படியே உடஞ்சு போயிடுவா. என்ன பண்றது சார்? இங்க பாரு பசங்களா, ஜானுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அவன் இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இங்க இருக்கவே இருக்கேன். அதனால ஒருவேளை அவன் இங்கேருந்து போயிடுவானாங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. சூப்பர் சூப்பர். ஓகே, போக மாட்டான். அவர் போக மாட்டாரு. இங்கதான் வராரு. இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. நாம ஏதாவது பண்ணணும் சார். இங்க பாருங்க சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதை மறந்துட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் நடிங்க சார். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி வைங்கப்பா, நான் பார்த்துட்டு உடனே போறேன். போய் ரெஸ்ட் எடுக்கணும். சுத்தமா உடம்பு முடியல. எனக்கு நல்லா புரியுது சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுவீங்க? ஏன் எழுந்துங்க வந்தீங்க? பாப்பா மை சன், இங்க பாருப்பா எவ்வளவு வேலை இருக்குன்னு. எல்லாத்தையும் நான் தான் பண்ண வேண்டியதுக்கு. என்ன பண்றதுன்னு சொல்ல. இப்பவும் இவ்வளவு வேலையே நான் தான் பாத்துக்க வேண்டியது. கடவுளே, ஏன்பா நீங்க இந்த வயசுல தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னால உங்களை இப்படி பாக்குறதுக்கு ஆக்சுவலா என்ன சார் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்களேன். ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்தீங்க, அவர் ஃபேஸ பார்த்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, நான் தான் இருக்கேன்ல. அப்பா அப்பா, நீங்க தங்குறதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போயிடுறேன்ப்பா. சரிப்பா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம். நீ வேணும்னா இங்க இருந்து கிளம்பு. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா போ. நீ கிளம்பு. நீ போய் உன் வாழ்க்கையை வாழ்க்கை. சரி, நீ கிளம்புறதுன்னு டிசைட் பண்ணிட்ட. இன்னைக்கு ஒரு நாள் தான் என் கூட இருக்க போற. நீ ஒரு நாள் என் கூடவே இருக்கணும், புரியுதா? இருப்பல்ல, டெஃபினட்டா இருப்பல்ல, சரிதானே? கண்டிப்பா நான் இருக்கேன்ப்பா. ஜான் சார், நீங்க இங்க இருக்கும்போதே எங்களுக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிடுறீங்களா? ஏன்னா இத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. லிஸ்ட் வந்து இங்க கரெக்டா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கஸ்டமரோட லிஸ்ட் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அடுத்து எனக்கு என்ன பண்றதுன்னு தான் ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன டவுட்னா, அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்களா? இதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சோ தயவு செஞ்சு என்ன பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. இல்ல அப்ப சரி, இந்தாங்க